கட்சியின் சார்பில் இணைந்து நடத்தப்படுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்றி சிறப்பித்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பான தோழர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் அன்புக்குரிய தோழர் மனோஜ்குமார் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் தபசிக்குமரன் அவர்களே, ஊடகவியலாளர் அன்பிற்குரிய தோழர் ராஜ கம்பீரன் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய தோழர் பிரவீன்குமார் அவர்களே, தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்களே, அகில இந்திய உழைப்பாளர் மக்கள் கட்சியை சேர்ந்த அன்பிற்குரிய அண்ணன் ஜார்ஜ் அவர்களே, எனக்கு முன்பாக நிறைவான கருத்துக்களோடு பேசி உரையாற்றி அமர்ந்திருக்கூடிய நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் KM ஷரீப் அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, அன்புமிக்க தோழர் சண்முகராஜா அவர்களே, அப்துல்லா அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ரேடியோ வெங்கடேசன் அவர்களே, ஐயம்பதி ராசா நசீர் அவர்களே, வெண்ணிலா தைசேகர் அவர்களே, ரமிலா அவர்களே, மற்றும் சொல்லிடுறேன் ஏன்னா அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஆவடித்தா பாலன் அவர்களே, சாக்கோட்டை கார்த்தி அவர்களே, சேவியர் அவர்களே, சேங்காலிபுரம் ராஜீவ் அவர்களே, ரோஸ்லின் அவர்களே, திருமேனி அவர்களே, சிறுகை சுரேஷ் அவர்களே, துரை பிரபு, பசுபதி, சாலமன், குபேந்திரன், சைதை செல்வம், கூந்தலூர் பாஸ்கர், யாகுலசாமி, பானுச்சந்தர், ஸ்ரீராம், ரியாஸ், பூமிநாதன், அணியமங்கலம் புண்ணியமூர்த்தி, அனஸ், திருமாறன், தமிழ்மாறன், காமராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த முஸ்தபா உள்ளிட்ட தோழர்களே, முத்துப்பேட்டை பாரதி, நன்னிலம் பாரதி, பிரகாஷ், சங்கீதரசன், சுரேஷ் உள்ளிட்ட பேர் விட்டு கொண்ட கூச்சியாங்க அன்பான தோழர்களே, மருத்துவர் மணிமாறன் அவர்களே, இங்கே திரளாக பங்கேற்றக்கூடிய இனமான உறவுகளே, காலம் கடந்து விட்டாலும் எங்களுக்கான ஒரு சிறப்பு நேரத்தை ஒதுக்கி இங்கே நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநகர காவல்துறை அதிகாரிகளே, நுங்கம்பாக்கம் காவல்துறை அதிகாரிகளே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய நீளமான பெரிய கருத்துடைய ஒரு சப்ஜெக்ட். இது நம்ம நிறைய பேசலாம், ஆனால் இப்போ நேரம் இல்லாதனால நான் ஏற்கனவே ஊடகங்களில் சில வகையில் பல கருத்துக்களை இது சம்பந்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். இருந்த போதிலும் இப்பொழுது ஒரு சில கருத்துக்களை மட்டும் பேசி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். காவல்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். இந்த 1 நிமிடம் 47 செகண்ட் ஓடக்கூடிய இந்த டீசர் முன்னோட்ட காட்சிகள் என்பது இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவில் தேசிய இன உரிமைகளை பற்றி பேசக்கூடிய போராடக்கூடிய அந்த இனத்தின் உரிமை போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அதனுடைய போக்கை திசை திருப்பக்கூடிய வகையிலும் ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கி இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த படத்தை இப்பொழுது எதிர்க்கிறோம். அண்ணன் KM ஷரீப் அவர்கள் சொன்னதை போல எங்களுக்கு வாய்க்கால் வரப்பு தகராறை போல அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தகராறும் கிடையாது, சண்டை கிடையாது, முன்விரோதம் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது. நாங்கள் இந்த படத்தினுடைய டீசர் வந்த காட்சிகள் ஏதோ அமரன் படத்தை மட்டுமே வைத்து வரப்போகிற இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. படக்குழுவினர் வேண்டுமானால் நினைத்துக் கொண்டிருக்கலாம், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியும் அமரன் திரைப்படத்திற்கான விளம்பரத்தை மிக அவருடைய சொந்த காசிலேயே அந்த இயக்கத்தின் சார்பாக செய்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதனால இன்ன வரைக்கும் வாய் திறக்கல. அன்பிற்குரிய தோழர் மனோஜ் சொன்னது போல 1983-84 காலகட்டத்தில் இங்கே தமிழனுடைய கறி விற்கப்படும் என்று பலகையில் எழுதி வைத்திருந்த பொழுது எம்முடைய உரிமை போராட்டம், விடுதலை போராட்டத்தை நசுக்குகிற
கேலிக்குத்தாக்குகிற திரைப்படங்களை, அதனுடைய கருத்தோட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். யானை இரவு போராட்டம் என்று தமிழீழ போராட்டத்தில் புலிகள் வெற்றி கொடி நாட்டிய போராட்டம் நடத்தி உலகம் வியந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் எலிக்கு பயந்த தமிழீழவன் என்கிற அளவில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினீர்கள். இப்பொழுதும் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் தொடர்ந்து பயங்கரவாத தீவிரவாத கருத்துக்களை இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட செயலை செய்கிறார்கள் என்கிற நிலையில் கொண்டு வந்து திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சரி, ஒரு படம் 2 படம் தொடர்ந்து பல்வேறு படங்களை நாங்க பார்க்கிறோம். ஒரே மாதிரியான கருத்தை நீங்கள் சொல்லக்கூடிய நிலை வருகிற போதுதான் நாங்கள் அதை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது நசுக்கப்படுவதற்கு அடிப்படை தரவுகளில் ஒரு தரவாக வைக்கப்பட்டது எதுவாக இருந்தது என்று சொன்னால், தமிழீழத்தில் புலிகள் தமிழீழ சிறுவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிறார்கள், ஆயுதம் தாங்கி அந்த சிறுவர்கள் நிற்கிறார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி அதை கூர்மைப்படுத்தி அந்த இயக்கத்தை முடக்குவதற்கு ஒரு தரவாக வைத்தார்கள். எனவே ஒரு இனத்தின் உரிமை போராட்டத்தை நசுக்குவதற்கு இந்த திரைப்படங்கள் வழியாக பயன்படுத்துகிற காட்சிகள் என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைதியை அல்லது சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை உடைத்தெறிவதற்கான ஒரு சூழலை இன்றைக்கு தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம், எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த படம் நாளைக்கு வரலாம், தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் உடைய ஆதரவோட வெளிவரலாம். ஆனால் எங்களுடைய எதிர்ப்பு என்பது இந்த உணர்வை வெளிப்படுத்துவது என்பது எங்களுடைய ஜனநாயக கடமை, அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்க யாரெல்லாம் பாருங்க, மணிரத்னம் ரோஜா படம் எடுத்தாரு, அது அவர் எடுக்கிற படங்கள்லாம் பாருங்க, பாம்பே என்ற படம்லாம். அடுத்தது பாலச்சந்திரன் எடுத்த படமா இருந்தாலும் சரி, கமலஹாசன் எடுக்கிற படமா இருந்தாலும் சரி, அவள் எடுக்கிற படம் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு, இயக்குனர் வெற்றிமாறன் முதல் தொகுப்பு எடுத்து முடிச்சாரு, 2வது தொகுப்பு வெளியில வந்துச்சு. ஏன் அந்த படத்தை நாங்க எதிர்த்தோமா? ஒரு இனத்தின் போராட்டத்திற்காக, இனத்தின் உரிமைக்காக போராடிய ஒரு பேர் இயக்கத்தின் பல கருத்துக்களை முழுமையாக சொல்லலாலும் சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. அந்த படத்தை நாங்க விமர்சனம் செய்யலையே, ஏற்றுக்கொண்டோமே. அந்த படத்துல முழுமையாக காட்டலாலும் அந்த காட்சிகள் அமைக்கப்பட்ட விதம் என்பது இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்கள் கருத்து என்பது பாசிசத்தை விதைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாசிசத்தை விதைக்கக்கூடிய இந்துத்துவ சனாதன சங்கி கும்பலுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியதாக மட்டுமே இது இருக்கிற காரணத்தினால், பார்ப்பனிய வல்லாதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கிற காரணத்தினால் தான் நாங்கள் இது முழுமையாக கடுமையாக எதிர்க்கிறோம். பில்கிஸ் பானுடைய வழக்கை எடுங்கன்னு சொன்னோம், அதை படமாக்க முடியுமா? பில்கிஸ் பானுடைய வழக்கு நீங்க அதை அந்த செய்தியை கேட்டறிந்தவங்களுக்கு தெரியும். இங்க வந்திருக்க பெண்கள் கூட பல பேருக்கு வரலாறு தெரியாது. பில்கிஸ் பானுவை 13 பேர் சேர்ந்து குஜராத் கலவரத்தின் போது உயர்சாதி பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் அவருடைய நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த கர்ப்பிணியை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கினார்கள். அவருடைய கையில் இருந்த 4 வயது குழந்தையை கல்லிலே மோதி கொன்றார்கள். அவருடைய தந்தையார் உட்பட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 14 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இது மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் பார்ப்பனர்களால் கொலை செய்யப்பட்ட அந்த பச்சை கொலையை இதுவரைக்கும் யாரும் படம் எடுக்கலையே. அதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்காக குஜராத்தில் வழக்கு போடல, முதல் தகவல் அறிக்கை இல்லை. அலகாபாத் நீதிமன்றத்தில் உரிய வழக்கு விசாரணைக்கு வருகிற போது இந்த விசாரணை இந்த மாநிலத்தில் நடந்தால் இது சங் பரிவார பாசிச இந்துத்துவ சனாதன சங்கி கும்பல் பெற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் அந்த குஜராத் அரசு 161 விடுதலை செய்யும்.
நாங்க இங்க தமிழ்நாட்டில் கேட்கிறோம், இஸ்லாமியர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், 30 ஆண்டு காலத்திற்கு மேலே சிறையில் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் 30 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த நிலையை உணராமல் விடுதலை செய்வதற்கு 161 பயன்படுத்தவில்லை. கவர்னருடைய வீட்டு வாசல் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாநிலத்தில் நடந்த குற்றம் அந்த மாநில காவல்துறையினால் விசாரிக்கப்பட்டு அந்த மாநிலத்துடைய நீதிமன்றத்தில் தண்டனை தரப்பட்ட வழக்கு. ஆனால் குஜராத்திலே குற்றம் நடந்த இடத்தை தாண்டி அது சிறப்பு நீதிமன்றத்தால் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு வேறொரு மாநிலத்தில் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு உள்துறை அரசால் வழிகாட்டப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் பார்ப்பனன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்காக குஜராத் அரசு விடுதலை செய்தது. என்ன சொன்னா, பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் they are Brahmins, அதனால விடுதலை செஞ்சிட்டோம். ஏன்னா பிராமின்ஸ் குற்றமே செய்ய மாட்டாங்க. இது சனாதன ஆட்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகத்தானே இந்த மோடியுடைய அரசு இருக்கிறது என்பதற்காக சாட்சி படையெடுங்க. இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு? புல்வாமா தாக்குதலில் 44 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதை குறித்து படையெடுக்க முடியுமா? முகுந்த் வரதராஜன் என்கிற ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரி, அவருடைய காதல் எடுங்க, அவருடைய மனைவியை நேசிச்சது எடுங்க, அவருடைய அம்மாவை நேசிச்சது எடுங்க, அவங்களுடைய அப்பாவை நேசிச்சு எடுங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் அவரை ராணுவத்தில் எப்படி கொண்டு வந்து சேர்த்தான்னு எடுங்க, அவருக்கு ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஆசை எப்படி வந்தது எடுங்க, ராணுவத்தில் அவர் பயிற்சி பெற்றது எடுங்க, எவ்வளவோ காட்சி அமைக்கலாமே. ஆனால் சிறு குழந்தைகள் கல்லறிகிற நீ ராணுவத்தினுடைய முகத்தை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய ராணுவத்துடைய முகத்தை அமைதிப்படை காட்டியிருக்கிறது. இந்திய ராணுவத்துடைய முகம் தமிழகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் விலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். புலிகளுடைய போராட்டம் நிர்மூலமாக்கப்பட்டது அமைதிப்படை என்கிற பெயரில். ராணுவத்தின் முகத்தை காட்டு என்று சிவகார்த்திகேயன் பேசுகிற வசனம் இதை குறிப்பிடாதா? இதோ இன்றைக்கு மோடி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த சர்க்காரில் மணிப்பூரில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மணிப்பூர் மாநிலத்தில் எவ்வளவு பெரிய கொடுமைகள் ராணுவத்தினால் நடந்திருக்கிறது. ராணுவத்தின் முகம் தெரியாதா? நாகாலாந்தில் ராணுவத்தின் முகம் தெரியாதா? காஷ்மீரில் ஒரு 7 பேர் ஒருத்தருடைய நெத்தி பொட்டிலே 7 துப்பாக்கி குறிவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றிய ராணுவ முகம் தெரியாதா? சிவகார்த்திகேயன் பேசுகிற வசனம் ராணுவ முகத்தை காட்டு. உங்கள் ராணுவ முகம் இதுதான். மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்கள் ராணுவ முகாமினுடைய வாசலிலே நின்று ஆடைகளை களைந்துவிட்டு ரேப் வித் அஸ் என்று எழுதிய பதாகை என்பது உலக புகழ் பெற்ற பதாகை படமாக இருக்கிறது. இன்றும் பேசுகிற படம் அது. காஷ்மீரில் 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் கண்ணீர் கலை ஐநா மன்றத்தில் இன்றைக்கு வழக்காக இருக்கிறது. பேசுங்க. அதை பற்றி பேச முடியுமா? அதை பற்றி எழுத முடியுமா? அதை பற்றி படம் எடுக்க முடியுமா? எடுக்க மாட்டேங்க. கோழிகிட்டேந்து தன் குஞ்சை பறிச்சுட்டு போற பருந்தை எதிர்த்து கோழி சண்டை போடும். தன் கால்கள் இருக்கக்கூடிய நகத்தால முட்டிச்ச வரைக்கும் அவர் உயரமா எவ்வளவு பறக்க முடியுமோ பறந்து சண்டை போட்டு தன் குஞ்சை மீட்கும். இந்திய ராணுவத்திடம் இருந்தது ஒரு தாய் தன் கைகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையை இந்திய ராணுவம் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த தரவுகள் எத்தனை இருக்கிறது? 4000க்கு மேற்பட்ட பொய் வழக்கை போட்டு சிறைப்படுத்தப்பட்ட பொய் வழக்குகள் எத்தனை? பெண்களை அலங்கரித்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு எத்தனை? காஷ்மீர்ல ஒரு குழந்தை கோயிலுக்கு போனுச்சு. கோயிலுக்கு போன குழந்தைய 8-10 பேர் அவாலிவால் என்று உயர்ந்த சமூகம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த அவாலிவால் என்று உயர்ந்த சமூகம் இவன் பார்ப்பான் தவறே செய்ய மாட்டான் என்று சொன்னானே, கருவறைக்குள்ளே வைத்து கோயிலுக்குள்ளே வைத்து அந்த சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரத்தை ஒரு மாத கணக்கில் வைத்து செய்த இந்த அட்டூழியம் எங்காவது நடந்ததுண்டா? அதை பற்றியே படம் எடுக்க மாட்டீங்களா? அதனால் தான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு இனத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு இன போராட்டத்தை நசுக்குகிற காஷ்மீருக்கு என்று தனி கொடி இருந்துச்சு. காஷ்மீர் ஒன்றிய பாராளுமன்றம் தனியா இருந்துச்சு.
பாராளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏன் அதெல்லாம் இல்ல? அவர்கள் கொடி எங்க போனுச்சு? அரசமைப்பு சட்டத்தில் இருந்த ஒரு சரத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்களாக என்றுதான் அரசமைப்பு சட்டத்தில் இருந்துச்சு. எங்க போனுச்சு? 1957, 54, 56, 57 என்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு படியாக முதல்ல என்ன சொன்னீங்க? இந்திய பாராளுமன்ற முடிவெடுக்கும், ஜனாதிபதி முடிவெடுப்பாரு, அப்புறம் ஆட்சியை கலைக்கலாம். இப்ப ரெண்டா குழந்து போட்டு ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு பெண் தன்னுடைய கைகளை மட்டுமே நகமாக பயன்படுத்தக்கூடிய என்றால் அந்த நகத்தை பயன்படுத்துகிற பெண் ஆயுதம் ஏந்திராள் என்று நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதைத்தான் காஷ்மீரிய பெண்களும் குழந்தைகளும் தங்களுக்கு எதிராக ராணுவமும் பாசிசமும் அந்த மக்களை கூறுவோடுகிற அந்த இன உணர்வு கொண்ட அந்த மக்களை போராட்ட களத்தில் தம்முடைய மண்ணுக்காக போராடுகிற அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற போது அல்லது இழிவுபடுத்துகிற போது அல்லது நிர்பந்திக்கிற போது அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து தன் கையிலே கிடைக்கிற கல்லு கட்டி கம்பி எதை எடுத்து அவன் பயன்படுத்தி தன்னுடைய மண்ணை மீட்பதற்காக தன்னுடைய மானத்தை காப்பதற்காக போராடுகிறானோ அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த டீசர் காட்சிதான் எங்களுக்கு வேதனை தருகிறது. ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது வரைக்கும் கமலஹாசன் அந்த மையத்தை இன்னும் கூப்பிடல, மையமா தான் இருக்கு. இங்கேயும் போல அங்கேயும் இல்ல, இப்படியே மையமா வச்சுட்டானா திமுகவுக்கு அதிமுகவுக்கு நல்லது. ஒருவேளை மையம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இஸ்லாமியுடைய வாக்கு என்பது திமுகவுக்கு முழுமையா கிடைக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி சொன்ன மாதிரி நூலில தான் பல தொகுதிகளை இழந்திருக்கீங்க, சிதம்பரம் உட்பட இழந்திருக்காங்க, நீங்க பெற்றிருக்கீங்க. இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியும் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தமிழ் குடிகளுடைய வாக்கு வங்கியில் முதன்மையாக அது இருக்கும் பட்சத்தில் இது போன்ற படங்களை எடுத்து வன்மத்தை விதைக்கின்ற கமலஹாசனுக்கு அந்த பார்ப்பனிய சித்தாந்த புத்தி இருக்குமேனால் அந்த புத்தியை அடியோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர் தெரிவோம், முறியடிப்போம். அதற்கு தான் இந்த படம். ஒருவேளை நீங்க அதற்கு துணை போனீங்கன்னா யார் துணை போனாலும் அவருடைய முகத்தலை கிழிக்கப்படும், அவருடைய அரசியல் வெளிச்சத்திற்கு வரும் என்று இந்த நேரத்தில் சொல்லி எந்த சூழலிலும் எங்களுடைய தன்மானத்தை இழந்து விட முடியாது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியும் இன்றைக்கு ஏன் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் சீட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சீட்டா 2 சீட்டா என்று இஸ்லாமிய இயக்கங்கள் எந்த தொகுதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இனத்தின் மானத்தை, இந்த சமூகத்தின் மானத்தை, சிறுபான்மை சமூகத்தின் மானத்தை உறுதிப்படுத்த வேண்டும். போற போக்கில் பேசிட்டு போலான்னு போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு இன்னொரு படம் ஒரு வருது, அந்த டீச்சர் அதுக்கு வந்திருக்கு. அவன் பேசுறான், நீ இஸ்லாமியரா இல்லைன்னா நீ கடவுளா பெரிய தொழிலதிபரா வரலாம், இஸ்லாமியரா மாறினா பெரிய தொழிலதிபரா வரலாம், இல்லைன்னா அப்படி கள்ள போட்டு கொள்றான். அடுத்த காட்சி, இங்கே இந்துக்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேசம், இங்கே இந்துக்கள் மட்டுமே வாழ முடியும், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்றாலும் கூட நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று வசனம் வருது இன்னொரு படத்தில். எவ்வளவு மோசமான படம், எவ்வளவு மோசமான வசனம். இந்த படத்தை தணிக்கக்கூடிய விடல, எப்படி ஏன் நிறுத்தி வைக்க முடியல? என்ன இறையாண்மை பேசுறீங்க? என்ன இந்திய ஒருமைப்பாடு பேசுறீங்க? எங்க மதத்தினுடைய சகோதரத்துவம் எங்க போனுச்சு? எனவே இப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் நீக்க வேண்டும். குறிப்பா பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல பார்க்கிற காட்சி, RRRன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல காட்டுற காட்சி, அதை விட பொன்னியின் செல்வன் ஒரு வந்துச்சு. அந்த பொன்னியின் செல்வன் கல்கி எழுதின ஒரு உயிரோடு வந்து படத்தை பார்த்தாருன்னா நாண்டுகிட்டு செத்துருவாரு. ஆனா பாவி, நான் கூட இந்த சமுதாயத்தை தாண்டா பிறந்தேன், ஆனா நான் எழுதின நோக்கத்தை தாண்டி இந்த மனிதத்திலன்னு ஒருத்தர் இந்த சமுதாயத்திலிருந்து பிறந்து என் கதையவே வேற கோணத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கலாம் என்று கல்கியே யோசிப்பார். இளைமறைக்காயதான் கூட பார்க்கணும் அப்படி எழுதுனாங்க. இன்னைக்கு நேரடியாவே கொண்டு எழுதக்கூடிய காட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இது பார்ப்பனியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்து தேசியமாக இருக்கிறது. பார்ப்பனியத்தை பாதுகாக்கக்கூடியவன் இந்துவை என்று சொல்லக்கூடியவன் பார்ப்பனாக இருப்பான், அல்லது பார்ப்பனிய சித்தாந்தத்தை பாதுகாக்கக்கூடிய அடிவழியாக இருப்பான். எந்த ஒரு பெரியாரிஸ்டும் அப்படி சொல்ல மாட்டான்.
கமலஹாசன் சொல்றாரு, நாங்க அரசியலுக்கு வரத்துக்கு என்ன ரொம்ப படாப்படுத்தினாங்க, அவ்வளவு சீக்கிரம் வரல, ஆனா வந்துட்டேன், அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் படம் எடுத்தீங்கன்னா நீங்க போங்கன்னு உங்களை சொல்ல வேண்டிய, தானாவே குழியை வெட்டிக்கிட்டு நீங்களே மண்ணல்லி தலையில போட்டு சமம் என்று கமலஹாசனுக்கு இந்த நேரத்தில் சொல்லி வளர்ந்து வரக்கூடியவர் சிவகார்த்திகேயன். நீங்க இந்த மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டால் அது பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு ஆதரவாக துணை போகக்கூடிய பயங்கரவாத செயலாகவே இருக்கும் என்று சொல்லி அண்ணன் சொன்ன மாதிரி உங்க தந்தையார்கிட்ட நானும் சிறை கைதியா இருந்தவன். அவ்வளவு நல்ல மனிதர், அன்பானவர். நான் கல்லூரி மாணவ தலைவராக இருந்தேன். நான் கல்லூரி மாணவ தலைவர் சேர்மன்றதுனால எனக்கு தனியா உட்கார சொல்லுவார், வரிசையில் கூட உட்கார சொல்ல மாட்டாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சமூக நீதி பார்வை கொண்ட போராளிகளை போராளிகளாக வளர்த்திருக்கிறார் அல்லது பார்க்கிற பார்வை கொண்ட ஒருத்தருடைய மகன் சிவகார்த்திகேயன் என்று சொன்னால் நீங்கள் அந்த தடம் புரண்டால் உங்களுக்கு தண்டனை தமிழ் சமூகம் தரும் என்று சொல்லி இந்த படம் நீங்க வெற்றி படமாக கூட மாற்றலாம். ஆனா அரசியல் கனவு கண்டுகிட்டு இருக்க கமலஹாசனுக்கு இது எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கும் என்று சொல்லி தெரிய வேணாம். நாங்க இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயன் போல வளரக்கூடியவர்கள் இந்த மாதிரியான காட்சிகள் வெளிவருவதை தன்னுடைய படக்குழுவிடம் பேசி உரிய முடிவை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் இந்த படத்தை மட்டுமல்ல உங்களையும் புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி 4 படம் நடிச்சா முதல்வர் கனவு காணுகிற இந்த நாளில் சிவகார்த்திகேயனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கனவு எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட அரசியல் கனவுலாம் இருந்தா இந்த மாதிரி காட்சியெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களை ஒரு படி கூட உயர்த்தாது, அது படு பாதாளத்தில் தள்ளும் என்று சொல்லி எங்களுடைய கண்டனத்தை வன்மையாக இந்த படக்குழுவினருக்கு தெரிவித்து தமிழக அரசு உடனடியாக அதை பிரவீன் சொன்னது போல ஒரு குழுவினரை வைத்து எங்களுடைய மனது புண்படாமல் எங்களுடைய ஒப்புதலை பெற்று அதை வெளியிட வேண்டும். அங்க கருத்து உரிமைக்கு எதிரானவர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள். எல்லா படத்துக்கும் நாங்க நிர்பந்தம் சொல்லல, நீங்க எப்படி வேணாலும் படம் எடுங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க தான் எடுக்கிற படம் எங்களுக்கு தெரியுது, நாங்க அதை பத்தி சொல்ல. ஆனால் இந்த காட்சிகள் என்பது எங்கள் இனத்தை ஒரு இன உரிமை போராட்டத்தை நசுக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமியர்களை தொடர்ந்து பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளாக தொடர்ந்து சித்தரிக்கிற இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீரமுறையாற்றிய அண்ணன் குழந்தை நன்றி. தமிழ் திரைப்படம் உலகம் தொடர்ந்து நடத்தும் அநீதி, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வன்மம் கக்கும் அமரன் படத்துக்கு எதிராக இங்கே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தலைமைகளுக்கும் தோழமைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.